வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். நாளை காதலர் தினத்தினை முன்னிட்டு உதகையில் மலர்களின் வரத்து அதிகரித்துள்ளது. உதகை என்ற வார்த்தையை கேட்டாலே புதிய காற்றோடு கூடிய பரந்த பசுமையான காட்சி அனைவரின் மனதில் பறந்துவிடும். பசுமையான மலைகளின் அசாதாரண இயற்கை அழகுதான் ஊட்டியை மலைகளின் ராணி என்று அழைக்கிறது. ஊட்டி போன்ற ஒரு இடத்தில் காதலர் தினம் கொண்டாடுவது மறக்க முடியாததாக அமைகிறது. உலகம் முழுவதும் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி காதலர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளில் காதலர்கள் ஒருவருக்கொருவர் ரோஜா மற்றும் பரிசு பொருட்களை வழங்கி அன்பை பரிமாறிக்கொள்வது வழக்கம். மேலும் புதுமண தம்பதியினரும் பரிசுகளை வழங்கி தங்களது அன்பை வெளிப்படுத்துவர். குறிப்பாக குழு பிரதேசமான உதகைக்கு இந்த தினத்தில் வருவதற்கு இளம் ஜோடிகள் தனி ஆர்வம் காட்டுவார்கள். குறிப்பாக வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து அதிக அளவில் வருவார்கள். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் குன்னூர் சுற்றுலா தலங்களில் காதலர் தினத்தினை முன்னிட்டு காதலர்கள் மற்றும் புதுமண தம்பதிகளின் வரவு அதிகரித்து காணப்படும். இதனையொட்டி மலர் விற்பனையகங்களில் ரோஜா பூக்கள், கார்னேஷன், வில்லியம் உட்பட மலர்களின் வரவு அதிகரித்துள்ளது. பெங்களூரு, ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் பல வண்ண மலர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. நாளை காதலர் தினத்தினை முன்னிட்டு மலர் விற்பனையகங்களில் பல வண்ண மலர்கள் அணிவகுக்கிறது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.